Hi friends, welcome to Foodies launch by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eggless mini cookies எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது இல்ல ஈவினிங் ஸ்நாக்கா கூட இது கொடுக்கலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மினி பிஸ்கட்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் unsalted butter எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இப்போ இது கூட நம்ம 1/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ரீம் பண்ணணும். விஸ்க் எதுவும் தேவையில்லை, ஒரு சாதாரண ஸ்பேச்சுலாவே போதும். இப்போ பட்டரும் சுகரும் நம்ம நல்லா க்ரீம் பண்ணியாச்சு. அடுத்து இது மேலே ஒரு சல்லடையை வச்சுருங்க. இப்போ இதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம சின்ன பந்தா உருட்டி பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த மாவை சின்ன பந்தா உருட்டி பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிடுங்க. ரொம்ப க்ளோஸாக வைக்காதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. ஏன்னா இது பேக் ஆகும்போது பெருசாகி வரும். இதை நம்ம உருட்டி வைக்கிற டைமில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 160 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட குக்கீஸ் எல்லாம் பேக்கிங் ட்ரேல நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கீழெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பேக் பண்ணணும். இப்போ நம்மளோட குக்கீஸ் எல்லாம் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. எனக்கு சரியாக 18 நிமிஷம் ஆச்சு. இதை பார்த்தீங்கன்னா கீழே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம பேக் பண்ணணும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்லெஸ் மினி குக்கீஸ் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.